ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான நாளை இனிய நினைவாக மாற்றி அனைவரும் பயன்பெறும் வகையில் மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், வளைகாப்பு, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்று உங்கள் வீட்டில் நடைபெறும் சின்ன சின்ன பங்கன்களை நெருங்கிய உறவினர்களுடன் சகல வசதிகளுடன் நடத்திக் கொள்ள மிக குறைந்த வாடகை ரூபாய் 59,000 மட்டுமே. உங்கள் கனவுகளை நனவாக்கும் திருமண மண்டபம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. முன்பதிவிற்கு 99406629 and 737360822. வணக்கம். முக்கிய செய்திகள். 13ஆம் தேதி புதுச்சேரி முதலமைச்சராக பதவியேற்கும் ரங்கசாமி. பாரதிய ஜனதாவிற்கு 2 அமைச்சர் பதவி வழங்கியுள்ளதாக தகவல். புதுச்சேரியில் அதிகரிக்கும் சாலை விபத்துகள், கடுமையான நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து காவல்துறைக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சித் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நியமனம், கட்சியின் தலைமை அறிவிப்பு. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 13ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 2 அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையவுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்கள், பாரதிய ஜனதா கட்சி 4 இடங்கள், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலா 1 இடம் என மொத்தம் 18 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க 16 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம் தேவை. ஆனால் மெஜாரிட்டியை விட கூடுதலாக 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைத்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் ரங்கசாமி தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டார். இதையடுத்து அவர் ஆட்சி அமைக்க ஆளுநரிடம் உரிமை கோரினார். இந்த நிலையில் வரும் 13ஆம் தேதி மீண்டும் முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்க உள்ளார். கடந்த ஆட்சியில் பாரதிய ஜனதாவிற்கு 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த நிலையில் அக்கட்சிக்கு அமைச்சர்கள் 2, சபாநாயகர் பதவி ஒதுக்கப்பட்டது. தற்போது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இடம்பெற்றுள்ளதால் 1 அமைச்சர் பதவியை மட்டுமே தர முடியும் என தொடக்கத்தில் ரங்கசாமி தெரிவித்திருந்தார். இதையடுத்து மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாரதிய ஜனதாவிற்கு கடந்த முறையைப் போலவே 2 அமைச்சர் பதவி வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி சம்மதம் தெரிவித்துள்ளதாக தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. 13ஆம் தேதி நடைபெறவுள்ள பதவியேற்பு விழாவில் முதலமைச்சரோடு பாரதிய ஜனதாவை சேர்ந்த 2 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். பாரதிய ஜனதா சட்டமன்ற கட்சித் தலைவர் நமச்சிவாயம், காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மற்றொரு நாளில் என்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது. என்ஆர் காங்கிரஸில் மல்லாடி கிருஷ்ணராவ், ராஜவேலு ஆகியோருக்கு அமைச்சர் பதவி உறுதி செய்யப்பட்டுள்ளது. மற்றொரு அமைச்சர் பதவியை பெற VP சிவக்கொழுந்து, டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் போட்டியிட்டு வருகின்றனர். கடந்த முறை போலவே சபாநாயகர் பதவி பாரதிய ஜனதாவிற்கு வழங்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாரதிய ஜனதாவில் 2வது முறையாக வெற்றி பெற்ற ஜான்குமாருக்கு சபாநாயகர் பதவி கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே பதவியேற்பு விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர் மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மேலும் பதவியேற்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபீன் பங்கேற்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் அதிகரிக்கும் விபத்துகளை கட்டுப்படுத்த போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர ரோந்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தேசிய குற்ற ஆவண காப்பகம் ஆண்டுதோறும் காவல்துறை மூலம் பதிவு செய்யப்பட்ட விபத்து வழக்குகளின் தரவுகளை சேகரித்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள் வாரியாக வெளியிடுகிறது. அந்த வகையில் இந்தியாவில் கடந்த 2024ஆம் ஆண்டு 7,54,441 விபத்துகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் 1 லட்சம் மக்கள் தொகைக்கு எத்தனை சதவீதம் பேர் விபத்தில் உயிரிழப்பு நடந்துள்ளது என்ற அடிப்படையில் பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதன்படி 71.3% புதுச்சேரி பிராந்தியம் முதலிடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2023ஆம் ஆண்டை விட 2024ஆம் ஆண்டு சாலை விபத்துகள் 9.4% அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் ஏற்பட்ட சாலை விபத்துகளில் 1431 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் 1620 பேர் காயமடைந்துள்ளனர், 158 பேர் மரணமடைந்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் நடந்த சாலை விபத்தில் 582 பேர் காயமடைந்துள்ளனர், 61 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் சாலை விபத்துகளை தடுக்க தற்போது காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆனாலும் ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல், செல்போனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுதல், மது அருந்திவிட்டு வாகனத்தை தாறுமாறாக ஓட்டி செல்வதால் விபத்துகள் அதிகரித்துள்ளது. எனவே காவல்துறையினர் தீவிர ரோந்து பணிகளை மேற்கொண்டு இவ்வாறு சில வாகன ஓட்டிகளுக்கு கூடுதல் அபராதம் விதிப்பதோடு வரும் காலங்களில் இதுபோன்று நடைபெறாதவாறு கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற கட்சித் தலைவராக காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பொறுப்பாளரும் கொள்கை பரப்பு செயலாளருமான ஜெகத் ரட்சகன் எம்பி மற்றும் புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா ஆகியோர் பரிந்துரைப்படி புதுச்சேரி திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் துணைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், கொறடாவாக சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், செயலாளராக கார்த்திகேயனும், பொருளாளராக விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டுள்ளதாக திராவிட முன்னேற்றக் கழக தலைமைக் கழகம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 16ஆம் தேதி வரை இரவு நேரங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கோடை வெயில் வாட்டி வந்த சூழ்நிலையில் தற்போது கோடை மழை பெய்து வருவதால் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறைந்து காணப்படுகிறது. பல மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் வெப்பம் தணிந்துள்ளது. இந்நிலையில் மன்னார் வளைகுடா மற்றும் அதையொட்டிய இலங்கை பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதனுடன் தொடர்புடைய சுழற்சி சராசரி கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரம் வரை விரிவடைந்துள்ளதால் அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 12ஆம் தேதியும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு 439 கணக்கெடுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக மேற்பார்வையாளர்களாக 74 பேர், கணக்கெடுப்பாளர்களாக 439 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு கணக்கெடுப்பு குறித்த பயிற்சி அறிவுறுத்தல்கள் வழங்கப்படவுள்ளன. பள்ளிக்கல்வித்துறை, பொதுப்பணித்துறை, பாரதிதாசன் மகளிர் கல்லூரிகளில் 11ஆம் தேதி முதல் முதற்கட்ட பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சி 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 2ஆம் கட்டமாக 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரையிலும், 3ஆம் கட்டமாக 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையிலும் பயிற்சிகள் நடைபெறவுள்ளன. இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள கணக்கெடுப்பாளர்கள், மேற்பார்வையாளர்களை சம்பந்தப்பட்ட துறைகள் விடுவிக்க வேண்டும் என்று அரசு துறை தலைவர்களுக்கு துணை மாவட்ட ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் அதிரடி வாகன சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறையினர் சமீப காலமாக மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மற்றும் பொது இடங்களில் மது அருந்துதல் போன்ற குற்றங்களுக்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். அந்த செயல்பாட்டை தடுக்கும் பொருட்டு மாநிலத்தில் சிறப்பு அமலாக்க இயக்கம் தொடங்கப்பட்டு
முக்கிய சந்திப்புகள் மற்றும் அதிக விபத்து ஏற்படும் பகுதிகளில் போக்குவரத்து காவல்துறையினர் தீவிர வாகன சோதனைகளை மேற்கொண்டு மதுபோதையில் வாகனம் ஓட்டுவோரை கண்டறிந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பேருந்து ஓட்டுநர்கள் முறையான உரிமங்களுடன் பணிகளில் ஈடுபட்டு உள்ளனரா என்று சோதனை நடத்தியதுடன் ஓட்டுநர்கள் மது அருந்திவிட்டு பேருந்துகளை இயக்குகின்றனரா என்பது குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் விபத்தில்லா புதுச்சேரியை உருவாக்கும் நோக்கில் வாகன சோதனை தொடரும் என்றும் போக்குவரத்து காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல கடற்கரை மைதானங்கள், பூங்காக்கள் மற்றும் பொது இடங்களில் மது அருந்தி பொதுமக்களுக்கு இடையூறு செய்வதை தடுக்க காவல்துறையினர் தீவிர ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கம்பன் விழாவில் தமிழை புறக்கணித்து சமஸ்கிருதத்திற்கு முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி மகாகவி பாரதிக்கு அடைக்கலம் கொடுத்த மண் என்றும் புரட்சிக் கவிஞர் பாரதிதாசன் தோன்றிய மண் என்றும் தமிழ் மொழி இலக்கியம் மீது பற்றும் உணர்வும் நிறைந்த மண் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய புதுச்சேரியில் கம்பன் விழா கடந்த 59 ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய விழாவாக 3 நாட்கள் கொண்டாடப்பட்டு வருவதாகவும், புதுச்சேரி மக்கள் அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வழக்கமாக முதல் நாள் தொடக்க விழாவில் ஆளுநர், முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் கலந்து கொள்வார்கள் என்றும், விழாவின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்படுவது மரபு என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்த ஆண்டு தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் பங்கேற்ற நிலையில் வந்தே மாதரம் பாடல் சமஸ்கிருதத்திலும், தேசிய கீதம் 2வதாகவும் 3வதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், கடந்த ஜனவரி மாதம் தேசிய ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு வெளியிட்ட வந்தே மாதரம் பாடல் பாடப்படுவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி துணைநிலை ஆளுநர் மாளிகை இத்தகைய நடைமுறையை பின்பற்ற வலியுறுத்தியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். RSS பாரதிய ஜனதா கட்சி அமைப்பை சார்ந்தவர்கள் தங்கள் அமைப்பின் கொள்கையை நிறைவேற்றும் வகையில் கம்பன் விழாவில் சமஸ்கிருதத்தில் வந்தே மாதரம் பாடலுக்கு முதலிடம் கொடுத்துவிட்டு தமிழ் மொழியை 3ஆம் இடத்திற்கு தள்ளியது தமிழ் மக்களின் உணர்வுகளை சிதைக்கும் செயலாகும் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இனிவரும் காலங்களில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் மட்டுமே பாட வேண்டுமென்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வலியுறுத்தியுள்ளார். கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோவிலில் நடைபெற்ற குரு பூஜை விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் ஆன்மீக குருவான அப்பா பைத்திய சுவாமிகளின் 165வது குரு பூஜை விழா புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள கோவிலில் நடைபெற்றது. குரு பூஜை விழாவையொட்டி அப்பா பைத்திய சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி மகா தீபாராதனை காண்பித்து சுவாமி தரிசனம் செய்தார். குரு பூஜை விழாவில் புதிதாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அப்பா பைத்திய சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் பூஜையில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்திற்கு ஜூன் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதி மற்றும் அதிகாரமளிப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டு வரும் தேசிய வெளிநாட்டு கல்வி உதவித்தொகை திட்டம் சமூகத்தில் பின்தங்கிய பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்களின் உயர்கல்வி முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றி வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட பட்டியல் சாதி, பழங்குடியினர், நிலமற்ற வேளாண்மை தொழிலாளர்கள் மற்றும் பாரம்பரிய கைவினை சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் உலக புகழ்பெற்ற பல்கலைக்கழக தரவரிசையில் முதல் 500 இடங்களில் உள்ள வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களில் முதுகலை மற்றும் முனைவர் பட்ட படிப்புகளை தொடர நிதியுதவி பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 135 புதிய கல்வி உதவித்தொகைகள் வழங்கப்படுகின்றன. இதில் ஒவ்வொரு மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்திற்கும் அதிகபட்சமாக 10% இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும். 2026-27 தேர்வாண்டிற்கான முதல் சுற்று விண்ணப்பங்கள் தற்போது இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. 24/4/2026 முதல் 2/6/2026 வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்றது.
தட்டாஞ்சாவடி தொகுதி வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் புதுப்பேட்டை தியாகி குப்புசாமி அறக்கட்டளை அலுவலகத்தில் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்று பேசிய சேது செல்வம், தட்டாஞ்சாவடி தொகுதியில் மாற்றத்தை உருவாக்கி மக்கள் நலன் காத்திட தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும், அந்த வகையில் நடைபெற்று முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது முறையாக மக்கள் மீது நம்பிக்கை வைத்து சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 3வது முறையும் வெற்றி வாய்ப்பை இழந்துள்ள போதிலும் தன் மீது நம்பிக்கை வைத்து வாக்களித்த மக்களுக்கும் தேர்தலில் தன்னோடு பங்காற்றிய நண்பர்கள், தோழர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், எப்போதும் போலவே தொகுதி மக்களோடு இணைந்து மக்களின் உரிமைக்காகவும் தொகுதியின் முன்னேற்றத்திற்காகவும் குரல் கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார். கூட்டத்தில் தட்டாஞ்சாவடி தொகுதி வாக்காளர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை வளர்க்கலை கூட அருங்காட்சியகத்தில் அணிவகுத்து நிற்கும் குழவி சிற்பங்களை பொதுமக்கள் ஆர்வத்துடன் பார்வையிடுகின்றனர். புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை வளர்க்கலை கூடத்தில் நடைபெறும் கண்காட்சியில் அணிவகுத்து நிற்கும் குழவி சிற்பங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. புதுச்சேரி சிற்பக்கலைஞர் ஜெயராமன் உபயோகமின்றி காணப்படும் பழைய குழவி கற்களை வைத்து பல்வேறு சிற்பங்களை உருவாக்கியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், கொரோனா காலத்தில் குழவி சிற்பங்களை வைத்து சிற்பங்களை உருவாக்கும் முயற்சியை தொடங்கியதாகவும், செதுக்க செதுக்க கற்களுக்குள் இருந்த கலை உயிர் பெற்றது மட்டுமின்றி தன்னை சிற்பியாக உருவாக்கியது என்று உற்சாகத்துடன் தெரிவித்துள்ளார். இவரது குழவி சிற்பங்கள் அனைத்துமே புதுச்சேரி அருங்காட்சியகம் அருகே உள்ள கலை பண்பாட்டுத்துறை வளர்க்கலை கூடத்தில் அணிவகுத்து காட்சியளிக்கின்றன. இவற்றை பார்வையிடும் பொதுமக்கள் குழவி சிற்பங்களின் உயரம் வெறும் 1.5 அடிதான் என்றும், ஆனால் அவை வெளிப்படுத்தும் உணர்வுகள் வானளவு என்று அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். பழைய பொருட்களுக்கு புதிய உயிர் கொடுப்பதும் மகத்தான கலை என்றும் கலைஞர் ஜெயராமனுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்த குழவி சிற்பங்களின் அணிவகுப்பு கலை பண்பாட்டுத்துறையில் வளர்க்கலை கூடத்தில் வரும் 14ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நகரின் முக்கிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வெங்கடா நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, சின்ன சுப்பராய பிள்ளை வீதி, பாரதி வீதி, காந்தி வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, வைஷ்யால் வீதி, அரவிந்தர் வீதி, செட்டித்தெரு, அண்ணா சாலை, கோவிந்த சாலை, பாரதிபுரம் உள்ளிட்ட இடங்களில் மின்தடை ஏற்படும் என்றும், இதேபோல பூக்கார வீதி, அம்பலவான நகர், மாரியம்மன் கோவில் வீதி உள்ளிட்ட இடங்களிலும் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,945 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,790 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.